இப்போ நாம எங்க இருக்கோம்? செஞ்சில இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான ஜேர்னில நான் மட்டும் இன்னைக்கு டிராவல் பண்ண போறதில்ல. இன்னைக்கு நம்ம சீட் இருக்கு பாத்தீங்களா பக்கத்துல, இந்த சீட்ல இன்னொருத்தரும் ஜாயின் பண்ண போறாரு. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான். ஸோ இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் இவரை பத்தி நம்ம சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாரி. என்ன சொல்ற, என்னோட ஃப்ரெண்டு. அதையும் தாண்டி புனிதமானது ஒரு கவிஞரும் கூட. அதையும் தாண்டி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேச்சாளர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நானும் இவரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், சோசியலாகவும் பேசியிருக்கோம், நாட்டை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நிறைய விஷயங்கள் எங்களோட லைஃப்பில் நாங்கள் 2 பேரும் வந்து பேசிக்கிறது உண்டு. ஸோ அப்படி பேசி ஓரளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக மாறிட்டாரு. அவங்க வீட்டில் தான் லாஸ்ட் டைம் கூட நான் ஒரு ட்ரிப் போனப்போ அங்கே தங்கியிருப்பேன். அவங்களோட வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எதுவும் காட்டலை. நல்ல பேச்சாளர் அப்படின்றதையும் நீங்கள் அடுத்தடுத்த ஃப்ளோவில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு போக போக நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கான 1 டே ட்ரிப்பு மிஸ்டர் பாரி இவரோட தான் நம்ம வந்து டிராவல் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ அச்சரப்பாக்கம் கிட்ட இருக்கோம். அச்சரப்பாக்கமே வந்துட்டோம். திண்டிவனத்து பக்கத்தில் இருக்கோம். கரெக்டாக இங்கே தானே சாப்பிட்டோம். கணேஷ் ஹோட்டலா? ஸ்ரீ கணேஷ் ஹோட்டல். லாஸ்ட் டைம் இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க ஹோட்டலில். தோசை சாம்பார் சரியான சாப்பாடு. லாஸ்ட் டைம் கூட வந்து நல்லா சாப்பிடும். பாரி சார் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டாரு. பாண்டிச்சேரி ட்ரிப் போனப்போ இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். ஆமாம், நல்லா இருந்துச்சு. இட்லி, வடை, வடகரி, பொங்கல், பூரி, தோசை, மெதுவடை, மசால் வடை. ஃபஸ்ட்டு 2 இட்லி வாங்கிடுவா. 2 இட்லி. ஃபர்ஸ்ட் 2 இட்லி கொடுத்துருங்க. கையை கழுவுறப்போ இல்லையா இலையை கழுவணும். அப்படி இலையை கழுவுற சாக்கில் கையை கழுவணும். முதல்ல நம்ம வந்து இட்லி சாப்பிடணும். முதல் இட்லி கார சட்னி. இதுக்கு பேர் கார சட்னி. 1 டீஸ்பூன் வரைக்கும் இப்படி வச்சிடணும். அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிடலாம் வேணுமா டிசைட் பண்ணணும். வாவ், ஃபேண்டாஸ்டிக். நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா மெதுவடைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஆனால் ஹார்டு வடையாக இருக்கும். மெதுவடை மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு. கொதிக்குதுங்க. எங்களுக்கு அறிமுகப்படுத்த கேகேவுக்கு நன்றின்னு சொல்லலாம். எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கேகே யாருன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேனி ட்ரிப் அப்போ நீங்கள் தான் வரல. இப்போ நல்லா இருக்கு. தோசை சொல்லட்டுமா? தோசை, நெய் தோசை, பொடி தோசை, நெய் தோசை, நெய் பொடி, மசால் தோசை, மணி தோசை, நெய் தோசை நல்லா கிறிஸ்பியா வடிவல் கதை தான் வரும். அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்ற மாதிரி. மக்களே, நம்ம பின்னாடி இருக்க ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஸ்ரீ கணேஷ் பவன். நம்ம கூட வந்து நிறைய ஐயர்வால் ஃப்ரெண்டுங்க நம்ம கூட இருக்காங்க. அதில் கேட்கவும் ஒருத்தர் போனதில் பில்டப் பண்ணாரு. ஹோட்டலில் சாப்பிட்டா அருமையா இருக்கும், அப்படியே ருசி நாக்களே தாண்டவம் ஆடும் அப்படி இப்படின்னு சொன்னாரு. அது கிட்டத்தட்ட உண்மைதான். பாண்டிச்சேரி போனப்போ ஒரு தடவை சாப்பிட்டோம்.
அதுக்கப்புறம் தேடி பிடிச்சி அந்த பிரிட்ஜ் இறங்குன இடத்துல இருந்து அப்படியே தேடிக்கிட்டே வந்து இந்த ஹோட்டலை கண்டுபிடிச்சி அப்படி சாப்பிட்ருக்கோம். அந்த அளவுக்கு பில்டப்லாம் கிடையாது. நான் பெட்டிலேருந்து இறங்கும் போது இந்த கடையை பார்த்துட்டோம். ஆல்ரெடி நாங்கள் வந்திருக்கோம்னால எங்களுக்கு தெரியும். அதனால இங்கே கிளம்பி வந்தாச்சு. பில்டப் பண்ணால் புரியாது அவங்களுக்குலாம். நல்லா இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்கும். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரைஸ் என்ன இருக்குமோ அதே மாதிரி தான் எங்கேயும் சேம் ப்ரைஸ் தான் இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். டிஃபனை பொறுத்த வரைக்கும் நல்ல உண்மையிலே சரியான ஒரு ஹோட்டல். ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து செஞ்சிக்கு பக்கத்துல இருக்கோம். கரெக்டா ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து டீ குடிக்க போறோம். 2 டீ சொல்லியிருக்கோம். ஸோ டீ வந்ததும் டீயை குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். டீயை குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டீயில் இந்த போட்சி என்ன ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல வரா போல பாரு. ஏன் சொல்லுங்க. இல்லை, டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேமராவில் அந்த டீயை ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு வீடியோவாக இல்லை ஒரு கவிதையாக நான் போஸ்ட் பண்ணேன். சரி, உங்களோட அந்த சோஷியல் மீடியா போஸ்ட் பற்றி சொல்லுங்க. எங்க என்ன சேனல் என்ன ஏதுன்னு சொல்லுங்க. அதையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. பெருசா ஒன்றும் இல்லை, நான் இன்ஸ்டாவில் 2 வீடியோ 2 இது லாஸ்ட் டைம் வந்து 2 போட்டு. சரி, உங்களோட இன்ஸ்டா ஐடி என்னது? பாரி திருமூர்த்தி அப்படின்னு ஒரு இதில் அது உள்ள போனீங்கன்னா ஒரு கிரே கலர்ல ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். பழைய ஓல்டு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாரின்னு ஒரு இது. ஒரு நாள் நைட்டு 11 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு. சரி, என்னடா பண்றதுன்னா திடீர்னு எப்பவுமே அது கவிதைன்னு சொல்ல முடியாது, பட் நான் அதை கவிதைன்னு சொல்லி எழுதுவேன். அதாவது அப்போ திடீர்னு முழிப்பு வந்தானே ஏன் நம்ம அந்த போஸ்ட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டேன். ஒரு டீயோட போட்டோ போட்டு, உன்னை விட்டு போக முடியலடி என்பதில் ஆரம்பித்து உன்னை விட்டு போக முடியல டீ என்பதில் முடிகிறது வாழ்க்கை அப்படின்னு ஒன்று போட்டான் பாருங்க. அப்படியே பிச்சுக்கிச்சு 1.2K வியூஸ். அடடா நல்லா இருக்கே இது கூட அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொன்னு போட்டான். மாதம் ஒரு முறை மட்டுமே உன்னை பார்க்கிறேன், மற்ற நாட்களில் தேநீர் கடைதான், காத்து வாக்கில் 2 காதல் அப்படின்னு. அது 3K வரைக்கும் போயிடுச்சு. அப்பதான் யோசிச்சேன், ஒருவேளை சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை சொன்னால் லைக் வராது, வியூஸ் வராது, இந்த மாதிரி மொக்கையா ஏதாவது சொல்லாதான் வரும்ன்றத. இல்ல, காதல் கவிதைகளா போட்டீங்கன்னா நிறைய வரும் பாரு. இப்ப நீங்க அதுல வந்து டீன்றதை தாண்டி டீன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்களே, உன்னை விட்டு போக முடியல டீன்னு இருக்கீங்களே, என்பதில் ஆரம்பித்து டீயில் முடிகிறது வாழ்க்கைன்னு சொல்ல. அந்த கவிதை வந்து பாக்குறது நல்லா இருக்கு. அதேபோல பாரி வந்து ஒரு நல்ல ஒரு கவிஞர். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. வெப்சைட்டும் வச்சிருக்காரு. ஸோ நிறைய மழை கவிதைகள் என்ன மழை கவிதைகள் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ பிளாக் இருக்கு. ஸோ அந்த பிளாக்ல போய் நீங்க படிக்கலாம். அவரோட கவிதைகள் நிறைய இருக்கும், படிச்சு பாருங்க. டீயை பத்தி ஒரு கவிதையா அது கிறுக்கர்களா? போடுங்க டீயை பத்தின ஒரு கவிதை. இங்கிலீஷ்ல வந்து இது செஞ்சி கோட்டை ஜிஞ்சி ஃபோர்ட் வாங்கல. அதனால ஜிஞ்சர் டீ குடிக்கலாம். வேற காம்பினேஷன். அப்பா நீங்க மட்டும் தான் கவிதை போடுவீங்க, இவர் மட்டும் தான் டீ கவிதை போடுற. நாங்க சொல்லக்கூடாதா? செஞ்சி கோட்டையில் வந்து செஞ்சி டீ குடிச்சா வாலிபர்கள். நமக்கு டீ வந்தாச்சு, ஜிஞ்சர் டீ. அவ்வளோ பாரி வந்து போட்டோ எடுக்க ஆரம்பிச்சாரு. டீ துளியில் விழுந்த சாயமா இவங்களோட கவிதை போட்டோல விழுது பாரு. கவிதை இதெல்லாம் கவிதைன்னு சொல்லிட்டு இருக்கீங்கடே. ஒரு டீயை வாங்கி வச்சு நீ பண்ற அமக்கலா இருக்கு. ஐயோ டீ குடிக்க விடாம பாருங்க, ஒரு கப்பு எடுத்து வச்சுட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்காரு. உன் டீயை மட்டும் கிடையாது, எதுக்கு என் டீ வேறு சேர்த்து வச்சிருக்க? டீல ஓன் டீ டீ கிடையாது. ஐயோ எடுத்து குடிச்சிருங்க. தேங்க்ஸ். வந்து விட்டோம். முன்னாடியே செஞ்சி கோட்டையோட தெரியுதுங்க. இவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ்ல கேமரால கவர் ஆகுதான்னு எனக்கு தெரியல, பட் ஆனா இங்கிருந்து என்னால பார்க்க முடியுது. ஒரு லாங்லயே அது கம்பீரமா தெரியுது. அப்ப அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, ஒரு காடா இருந்திருக்கும், அந்த காட்டுக்கு நடுவில் பெரிய கோட்டையா இருந்திருக்கும். வேற லெவல்ல இருக்கு பாக்க. இவன் கோட்டையோட மதில் சுவர் இதான் நடுவுல பிரிச்சு ரோடா வந்து இருக்கு பாரு. இதுதான் பிரிச்சு ரோடா மாதிரி மேல போலாமா? போய் வந்துட்டா போச்சு. அரே பாய் சார், இது என்னது? அது என்னது? ராணி போட்டு ராஜா. ஓ, இது ராணி போட்டு அது ராஜா போட்டா. ஓகே. மக்களே, நம்ம ஒரு வழியா செஞ்சி கோட்டையோட இப்போ மலையை பார்க்க என்கிட்ட டிஃப்ரெண்டா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஃபோர்ட்டோட மதில் சுவர் தான் இந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே போய் கனெக்ட் ஆகி அந்த 3 மலையும், இந்த மலை பின்னாடி இருக்க நம்ம இந்த மலையை வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ இதோட மேப் பார்த்தீங்கன்னா இங்கே க்ளீனாக உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்போ நம்ம போக போகிறது இதுதான் கிருஷ்ணகிரி ஃபோர்ட் தான் போக போகிறோம். நம்ம மலைக்கு மேலே இதுக்கு நடுவில் தான் இப்போது இந்த ரோடு போட்டிருக்காங்க. இந்த ரோடு வழியாக தான் வந்து நம்ம பார்க்கிங்கில் வந்திருக்கோம். ஸோ அதான் இந்த வே.
மக்களே நம்ம செஞ்சிக்கோட்டைக்கு டிக்கெட் வாங்கி வச்சு மேலே ஏறிட்டு இருக்கோம். இங்கேயும் நம்ம ஆளுங்க வந்து வடக்கன்ஸை போட்டானுங்க. டிக்கெட் வாங்குற இடத்துல எல்லாமே வந்து ஆன்லைன் தான். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் டிக்கெட் எடுக்கணும். இந்த டிக்கெட் எடுக்கிற மெத்தட்லேயும் ஒரு சிலது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிபேயில் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜிபே ஆப்பையும் ஓப்பன் வச்சுக்கணும். இவங்க சொல்கிற இந்த யூஆர் லிங்க் இருக்கு இல்லையா, அதையும் ஓப்பன் வச்சுக்கணும். நீங்கள் அங்கே பேமெண்ட் கொடுத்து ஜிபேன்னு கிளிக் பண்ண உடனே உங்களோட ஜிபேயில் கன்ஃபர்மேஷன் கேட்கும். அந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பே பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பேஜ் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகுது கொஞ்சம் நேரம் ஆகுது. இன்கேஸ் உங்களோட நெட்வொர்க் இஷ்யூ இருந்ததுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஜிபே ஆனால் பே ஆகிடும். அது பே ஆனது காமிச்சு போனால் வெயிட் பண்ணணும். இது வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து வரவங்க எல்லாருமே ஜிபே வச்சுருப்பாங்க, ஆன்லைனில் பே பண்ண தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. எனிஹவ் பட் ஆன்லைன் பதிலாக வந்து முடிஞ்சது இங்கேயே கையிலே டிக்கெட் கொடுத்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீல். ஏறும் போதே பாருங்கள் என்னமா இருக்குங்க, எப்படி வாழ்ந்துருக்கான் மனுஷன் பாருங்கள். நம்ம தமிழரோட வாழ்க்கையே ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கு. இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்திருக்காங்கன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இது மேலே ஏறுறோம், இங்கே பாருங்கள் கொஞ்சம் தான் ஏறி வந்துருப்போம். இந்த மணல் இங்கே தான் ஏறி வந்துருப்போம். அதுக்குள்ளேயே மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது. உங்களால் பார்க்க முடியும் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கு. கரெக்டாக எனக்கு மேலே எத்தனை 1 2 3 4 5 6வது படிக்கட்டில் இருக்காரு. ஆனால் எவ்வளோ ஹைட்டில் இருக்காரு பாருங்க. என்னோட கழுத்து வரைக்கும் இருக்காரு. வாங்க நம்ம ஏறிட்டு வியூஸ்லாம் எப்படி இருக்குது. காற்று வேற லெவலில் அடிக்குது. இந்த கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது. இது மேலே நம்ம நின்று இருந்தோம்ல, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் டவர். இது ஸோ இந்த ஃபோர்ட்டோடைய ஃபர்ஸ்ட் லெவல் வாட்ச் டவர். ஸோ நீங்கள் பார்க்க முடியும் எண்டு வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும் எண்டு வரைக்கும். ஸோ யார் உள்ளே வந்தாலும் ஈஸியாக யார் வராங்க யார் போகிறாங்கன்னு நம்ம கவனிக்க முடியும். இந்த இடத்துக்குள்ளே வரத்துக்குள்ளேயே அவங்கள வந்து இந்த கீழே இருக்க படை வீரர்கள் போய் லாக் பண்ணி அவங்கள பண்ணிவிடுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் மேலே ஏறி வரவே முடியாது. மேலே ஏறி வந்தாலும் இந்த ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. இந்த செக் பாயிண்ட்டை தாண்டி மேலே வரணும். அப்படியே மேலே வந்தாலும் இந்த இதில் வாட்ச் டவரில் இருக்காங்களா இவங்க வந்து இங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் அலர்ட் பண்ணிவிடுவாங்க. அலர்ட் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் யாரும் உள்ளே வராத அளவுக்கு பக்காவாக இது பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மதில் சுவர் இருக்குது பாருங்கள், ஃபோர்ட்டோட மதில் சுவர் சொல்லுவோம். இந்த சுவர் பார்த்தீங்கன்னா நான் கீழே அந்த மேப்பில் காமிச்ச ட்ரையாங்கலாக இருக்கும். அந்த ட்ரையாங்கலாக இருக்கக்கூடிய இந்த மதில் சுவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு இதாக இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய அகழி இந்த தண்ணி வந்து ஃபுல்லாகவே இது குளமாக இருக்கும். இப்போ மாடு கணிக்குது இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாகவே குளமாக இருக்கும். ஸோ அதில் ஃபுல்லாக தண்ணி இருக்கனால அவ்வளோ சீக்கிரம் யாருமே உள்ளே வர முடியாது. இப்போ இந்த ஃபோர்ட்டோட சுவரை உடச்சி தான் நடுவில் நமக்கு வந்து ஹைவே ரோடு போட்டுருக்காங்க. ஸோ இதையும் அதையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு க்ளீனாக தெரியும் எவ்வளோ பெரிய கோட்டை அப்படின்றது. இது மூணுத்தையும் சேர்ந்தது தான் இந்த செஞ்சிக்கோட்டை. வந்துட்டோம்ப்பா, எவ்வளோ பெரிய பாருங்க. பசங்களாம் வந்தால் கொஞ்சம் டவுட் தான் ஏறுறது இல்லை இல்லை பாரி பாரி இது மேலே போயிட்டு வரேன். ஐயோ அப்படியே காட்டுறேன் இங்கே பாருங்கள் Insta 360. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி கவிஞர் வந்து செஞ்சு ஃபோட்டோ வச்சு செய்யலாம்னு சரி, ஆனால் ஃபோர்ட் தான் இவர் வச்சு செய்யுது. இவ்வளோ ஏற முடியல, அதுக்குள்ளேயே மூச்சு இழைக்குது, எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. பரவாயில்ல. ஒரு சில ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அவங்க குழந்தைங்களோட கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் உண்மையிலே. பாரு ஏறி வந்துடுவீங்களா? இன்னும் பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க, தெரியுதா? ஒரு படி மட்டும் பாருங்க எவ்வளோ ஹைட் இல்லை. அதான் பாரு செம்ம ஹைட்டு பாரு. இப்போ 3 படிக்கட்டில் நம்ம எவ்வளோ ஹைட் இருக்கேன் பாருங்க. நான் உங்களோட ஹைட்டில் இருக்கேன். வியூ பாருங்க அல்டிமேட்டாக இருக்குங்க. சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. எங்கேயோ இருக்குயா கார் பார்க்கிங். இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். இப்போ நம்ம ஏற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 அந்த ரேஞ்சில் ஏறிட்டு இருக்கோம். சின்ன அப்ளிகேஷன் சொல்லுங்கள் பாரி. உட்காந்து போகணும். தாராளமாக உட்காந்து வாங்க, ரிலாக்ஸாக வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸாக சொல்கிறேன், நான் கீழே இருந்து பார்க்குறப்ப எனக்கு அந்தளவுக்கு இன்னும் பெருசாக தெரியல. பட் நம்ம மேலே ஏறதான் இங்கே பாருங்கள் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க மதில் சுவர். இந்த கோட்டையோட சுவர் பாருங்கள் அப்படியே சுற்றி அப்படியே நீண்டுகிட்டே போகுது அந்த லாஸ்ட் வரைக்கும். இதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். அவங்க ஏறிப்போம். மக்களே நம்ம இந்த இது மேலே ஏறினதான் வந்துடும் நினைப்போம், ஆனால் அப்படி கிடையாது. உள்ளே போனீங்கன்னா அடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்குது. இது பாரிக்கு தெரியாது, புலவருக்கு தெரியாது. புலவருக்கு தான் பண்ண வராது தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் ரைட் ரூம்ஸ் வந்து இருக்கு. இங்கே இருக்க காவலாளிகள் இங்கே உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன இது வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த சைடில் ஒரு பில்டிங் மாதிரி பார்க்க முடியுது, இந்த சைடில் ஒரு பில்டிங் மாதிரி பார்க்க முடியுது. இதில் வந்து எண்ணெய் இருக்கு இல்லையா, எண்ணெய் அப்புறம் வந்து நெய் இது சேகரிக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு இடம் வச்சுருந்ததாகவும், அதே போல் தேவையான உணவுகள் சேகரிக்கிறதுக்காக ஒரு இது கட்டின மாதிரியும் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இந்த காலத்தில் வந்து விவசாயிகள்
விதைக்கிற நெல்லை சேமிக்க கட்டுறதுக்கு இடம் இல்லாதப்போ அந்த காலத்தில் இப்படி அவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியேந்து வந்து இங்கே முற்றுகையிட முடியாது. ஏன்னா 60 அடி அகலம் அந்த மதில் சுவரோட லென்த்து அகலம் அப்படின்றது 60 அடியா. 60 அடி அகலத்தில் அப்படியே நீட்டாக மதில் சுவர் கட்டியிருக்காங்க. ஏறி அவன் உள்ளே வரதுக்குள்ளே எப்படி இருந்தாலும் மாட்டிப்பான். ஏன் மாடி படிக்கட்டுலாம் இருக்கு. ஏங்கப்பா எவ்வளோ பெருசுங்க, எவ்வளோ பெருசுங்க. ஆமாம் உள்ளே போகலாம் பாரு வாங்க. ஏதோ தண்ணீர் மழை நீரை சேகரிக்க அகழி மாதிரி இருக்குது. உள்ளே போ. அப்படியேங்கப்பா என்னங்க இது? ஐயோ என்னையா இது பாரு. எப்படி ஒரு எக்கோ பாருங்களா நான் பேசுறது. எப்பா எவ்வளோ பெருசுங்க இது. இதான் பாரு அந்த இதில் சொல்லியிருக்காங்க சேமிப்பு கிடங்கு அப்படின்ட்டு. ஏங்க இவ்வளோ பெரிய ஆர்ச்சி வச்சு எப்படிங்க? ஐயோ அதுவும் அந்த காலத்தில் நீங்கள் நல்லா பார்க்க முடியும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த செங்கலோட அடுக்குகள் உங்களுக்கு தெரியும். அது வழியாக ஹோல்ஸு லைட்டே தேவையில்லைங்க. பாருங்கள் எவ்வளோ வெளிச்சம் இருக்குது பாருங்கள். இந்த சைடில் ஒரு லைட் வெளிச்சம். அதே நேரத்தில் மழை பெஞ்சு தண்ணி வந்தாலும் அது போய் அந்த பக்கம் விழுற மாதிரியும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு முகப்பு மாதிரி வெளியே கட்டி அந்த தண்ணி உள்ளே வராத அளவுக்கும் பக்கா பண்ணியிருக்காங்க. பா இது பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஆனால் இங்கேயும் நம்ம ஆளுங்க பிரம்மாண்டமாக நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. குரு பூமாவாம் இங்கே பாருங்க என்னென்ன மாதிரி இது வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. எவ்வளோ பெரிய பொக்கிஷம் இது. 50 அடி உயரத்துக்கு இருக்குங்க. டேகப்பா இது உள்ள ஒன்றுமே அனலே தெரியல பாருங்களேன். சொன்ன மாதிரி கல்லும் சுண்ணாமும் சேர்த்து கட்டியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆளுங்க ஒயிட் கல்லாம் பெயிண்ட் நம்ம ஆளுங்க வச்சுருப்பாங்கன்றீங்க வாய்ப்பே கிடையாது. அந்த காலத்து பெயிண்டாக தான் இருக்கும். மேலே நான் பார்க்குறது க்ளீனாக தெரியுது. ஆமாம் செம்ம பிரம்மாண்டமான இடங்க. அங்கே நம்ம அந்த இது கிடங்குக்கு வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டு வழியாகவும் போகலாம் சைட்லேயும் போகலான்றாங்க. நான் சைடில் போய் பார்க்குறேன். ஐயோ பின்னாடி இன்னொரு கட்டி வச்சுருக்கேன். சுற்றி சுற்றி கட்டி வச்சுருக்காங்க பாரு. பின்னாடியே இருக்கு. ஆமாம் பாரு தண்ணி சேகரிக்க கிணறு வர வச்சுருக்காங்க பாரு. ஆனால் இந்த ஏரியாவை பார்க்க செம்மையாக இருக்குங்க. நம்ம இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போகலாம். ஆக்சுவலி அப்படிக்கா போனால் வழி இல்லை. இது மேலே மாடி மாதிரி போகுது. ஆனால் இது மாடியா இது என்னன்னு தெரியல. நம்ம மேலே பார்த்தோம்ல அந்த கூரை, அந்த கூரை இன்னும் மேலே வரும். அம்மா சின்ன நீ அதான் இந்த சந்து வழியாக போகணும். ஆனால் சேஃபாக வாங்க இந்த பக்கம் வரவங்க. இங்கே பாருங்க. ஐயோ பாரி ஏறி வாங்க. எப்படி இவ்வளோ பெரிய சில்லுன்னு இருக்கு. இந்த கூரை பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா செங்கல், இந்த செங்கலை பூசி இது போட்டு போச்சு வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ இதே மாதிரி தான் அந்த இதுவும் கட்டி வச்சுருக்காங்க. ஆமாம் அப்பவும் அப்படி தானே. தஞ்சை பெரியக்கெல்லாம் அப்படி தானே கட்டினாங்க. மண்ணை உள்ளே நிரப்பி தான் கட்டுவாங்க. ஃபுல் அந்த சுண்ணாம்புகள் தான் புரியல இவருங்க. ஆனால் இப்போ கூட பேக்க முடியல பாருங்க புரிய தெரியுதா. சிமெண்ட்டை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 1200 சொல்கிறான். 800 1000 வருஷம் 1000 வருஷம் ஆயிரம் இன்னும் வந்து அப்படியே இது பெரிய. ஸோ இதே போல் தான் அங்கேயும் வந்து சேமிப்பு கடங்கு கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அடுத்து அங்கே தான் போக போகிறோம். அது உள்ளே தான் கோவில் இருக்குது, அப்புறம் மண்டபம் இருக்குது, எல்லாமே அங்கே இருக்குது. நம்ம அது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருக்கல. நம்ம கீழே இருந்த வரைக்கும் சுத்தமாக ஒன்றுமே தெரியல. ஆனால் மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ பெரிய விஷயங்கள் மேலே இருக்குது அப்படின்னு. அதான் பாரு இந்த எட்ஜில் போக முடியாது. அதுதான் சொன்னேன் அப்படி போயிடுறது பெஸ்ட்டு. காற்று வேறு அடிக்குது. ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அவர் ரிஸ்க் எடுப்பாரா இருக்கும். நம்ப முடியாது. ஆமாம்
மேலே பாருங்க படிக்கிறது இது ஃபுல்லாக சுண்ணாம்புல பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுங்க எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் குப்பையில் போட்டு நாசம் பண்ணி வச்சிடறானுங்க. அங்கேருந்து ஏறி இப்படியே கிளம்பி வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். இது உள்ளே தான் கோவில்லாம் இருக்குது. அவங்க உள்ள போய் பார்ப்போம். சரிங்கப்பா, உண்மையிலே சரியான இடங்க, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். இன்னும் இது வழியாக ஏறி நம்ம மேலே போகணும். முதல்ல இந்த சைடில் என்ன இருக்குது பார்க்கணும். இது ஒரு சின்னதாக மண்டபம் மாதிரி இருக்குது. இங்கே உட்காந்து வந்து இந்த இடத்த வந்து பார்வையிடும். இந்த மதில் சுவரையும் வந்து அலங்கரிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதழ் மாதிரியான ஒரு ஷேப்பில் அழகாக வந்து அந்த காம்பவுண்ட் வால் வந்து அலங்கரிச்சு வச்சு. அப்போயே கீழே வந்து பார்க்கிங்கில் சொன்னாங்க, இந்த இடத்த நீ பார்த்துட்டு வரது 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும்னாங்க. ஆனால் நாங்கள் கேட்கல. அது என்னங்க இதானே எனக்கு அப்படின்னு நினச்சோம். ஆனால் இங்கே மேலே ஏறி வந்து இவ்வளோ நேரம் பார்க்கறதுக்கே எங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகிடுச்சு. 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. மேலே ஏறி வந்து அந்த உணவு கிடங்கு பார்க்கறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் செஞ்சுருக்கானுங்க மேடை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் கட்டி அதில் வந்து முகலாயர்களோட அந்த ரிசம்பிளன்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்க. வாங்க மேலே போய் பார்ப்போம். அப்பா சான்ஸே இல்லைங்க, இப்படி தான் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க மக்கள் அப்படின்றது. ஒவ்வொரு இடம் தூணும் பாருங்கள், எவ்வளோ அழகாக கட்டி அழகாக வந்து ஒன்று மேலே ஒன்று அடிக்க நிற்க வச்சு அந்த வெயிட்டில் ஆக்சுவலி நிற்குது. இது மேலே அடிக்கிற காற்று என்னமா அடிக்குது, இது மேலே எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சொல்றேன், இந்த காத்து அப்படியே ஆள் அப்படியே தூக்கிட்டு போகும். மண்டபத்தில் அப்படியே படுத்துக்கோனா தூங்கணும்னு வச்சுங்களேன், தரமான சம்பவம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. வாங்க நம்ம மேலே ஏறி எப்படி இருக்கிறது பார்க்கலாம். ஐயோ எத்தனை கட்டியிருக்கானுங்க. வேற லெவல்ல வாழ்க்கை. எல்லாத்தையும் நான் கவர் பண்றேன். கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சிமெண்ட் ஆக்சுவலி. இதுக்கு மேலே இருக்க லேயர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலான லேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட வேற லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஐயோ இந்த வியூ பாருங்க, காட்டுறேன் பாருங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல அப்படியே படுத்துக்கிட்டு மணல் இப்படி வாழ்ந்துருக்காங்கல்ல. ஐயோ இங்க பாருங்க, கவிஞர் படுத்து விட்டார். கவிஞர் என்ன பண்ணுறீங்க? படுத்தே விட்டான் ஐயா. நிஜமாவே சொல்றேன், இந்த இடம் அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கு உட்காரத்துக்கு. காத்துல இருந்து வேற லெவல்ல இருக்கு. இந்த ஏரியா அந்த மாதிரியான ஒரு சரியான ஏரியா. அதே போல சுத்தி இருக்கக்கூடிய சீனரிஸ் இருக்குல்ல, ஃபுல்லாவே நமக்கு ஃபுல் தெரியுது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த எட்ஜ்ல இந்த ஒரு விண்டோலையும் நம்ம சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மவுண்டைன் மட்டும் தான். அப்படியே எப்படி இருக்கு பாருங்க. வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார் மன்னர் அப்படிதான் சொல்லணும். அனுபவிச்சிருக்காரு. அதான் இயற்கையோடு இணைந்து அனுபவிச்சிருக்காரு. நம்ம இங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க எல்லாத்துலயும் வந்து மயிலோட சிலைகள் இருக்கு. தெரியுதா? நீங்க ஒரு விஷயம் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும், அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். அந்த காலத்து மன்னர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹம்பிலேயே நம்ம நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்கோம். அந்த வீடியோஸ் நிறைய நம்ம யூடியூப்ல சேனல் இருக்கு. ஸோ அந்த சீரீஸில் கூட பாருங்க. முகலாயர்கள் ஆண்ட டைம்லையும் அந்தந்த அவங்க கட்டின விதத்துலையும் அப்போ வந்து இந்த மயில் அப்புறம் அந்த சாமிகளோட சிலைகள் இது எல்லாத்தையுமே எதையும் வந்து மத வேற்றுப்பாடு பார்க்காம நம்ம எந்த நிலத்தில் வாழ்கிறோமோ அந்த நிலத்தோட பாரம்பரியம் அழியாமல் இருக்கணுன்றதுக்காக ஸோ அப்போவே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மயிலோட சின்னமும் அதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். வெளியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே நடந்து வர்றதுக்கான இடம், மேலே உட்காந்து கிளாஸ் பண்ணுறதுக்கான இடம் நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சைடில் இருக்க இந்த கோயிலாண்ட வந்திருக்கோம். இங்கே பாருங்கள்,
இந்த கோவிலோட முகப்புன்னு நினைக்கிறேன், மேலே அந்த இதுன்னு நினைக்கிறேன். செம்மையாக பண்ணியிருக்காங்களா அந்த வேலைப்பாடுகள்லாம். உள்ள சாமி இல்லை. அடுத்து அங்கே ஒரு வாட்ச் டவர் வருது. இந்த கோவிலோட மேலே கோபுரம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க முடிஞ்சால் அது மேலே காட்ட முடியாமல் பார்க்குறேன். ஸோ இந்த கோபுரத்தோட மேலே பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உங்களால் தெரியும் அந்த தாமரை இதழ்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஷேப்பில் அது அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நரசிம்மரோட சிலை வருது. அது கீழே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்மரோட சிலை ஒன்று ஒன்றா டிஃப்ரெண்ட் போஸ்டர்லையும் இந்த தேவதைகள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட போஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த கோபுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்க அந்த 4 தூணோடைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவ்வளோ டீட்டெயில்டான ஒரு வேலைப்பாடுகள் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்க்க முடியுது, எல்லாமே சுண்ணாம்பு கற்களால் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்கவே அவ்வளோ அற்புதமான ஒரு இடமா இருக்குது. ஒரு மரம், அந்த மரத்தோட வேர்லேருந்து அப்படியே ஆரம்பித்து மரமாகவே இங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது எல்லாமே சிதிலம் அடைஞ்சிருக்கு. பட் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்றதை யோசிச்சாலே கொஞ்சம் பிரம்மாண்டமான ஒரு விஷயமா தான் இருக்குது. இவ்வளோ பெரிய ஹைட்டில் இந்த கோபுரத்தில் இந்த விஷயங்கள் வேலைப்பாடுகளை பார்க்கும்போது அழகாக அற்புதமாகவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சான்ஸே இல்லைங்க. பாருங்க, மேலே பாருங்க. வா, இன்னும் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து சேதமடையாமல் இருக்குது. நீங்கள் அந்த பாட்டமில் இருக்கிறது இந்த ஏரியாலாம் பாருங்களேன், இந்த ஏரியாலாம் பாருங்கள், அதெல்லாம் பாட்டம்லாம் அப்படியே வந்து சேதமடையாமல் அவ்வளோ அழகாக அந்த இதழ்கள் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இது முழுக்க சுண்ணாம்பு ப்ளஸ் செங்கலை வச்சே பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய கற்களை நீங்கள் இந்த கோவிலுக்குள்ளேயும் சிலைகள் இல்லை. அதே போல் நம்மளோட ஏன்ஷியன் டெம்பிளில் எல்லா இடத்துலையும் நான் கவனித்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மழை நீர் வடிஞ்சு வெளியே வர்றது அவ்வளோ அழகாக வந்து கல்லை செதுக்கி இந்த மாதிரி வந்து மழை நீர் வந்து வெளியே தடுத்து வெளியே வர்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஷேடு ஒன்று கட்டியிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். எப்படி இதை பண்ணி அதுக்கு கல் மாதிரி அடியில் சொருகி, நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கல்லுக்கு அடியில் அதை ஒரு லேயர் மாதிரி சொருகிருப்பாங்க, ஓடு மாதிரி சொருகி அதுக்கு மேலே ஒரு கல் வச்சு தான் இதை டைட்டாக நிற்க வச்சுருப்பாங்க. ஸோ இது பார்க்கவே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கட்டிடக்கலையாக இருக்குது. இது ஃபுல்லாகவே சுண்ணாம்புக்கல் தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாகவே சுண்ணாம்புக்கல் தான். இதில் என்ன மாதிரியான சின்ன வேலைப்பாடுகள் நடந்திருக்கு பாருங்கள், தெரியுதா? இந்த இடம்லாம் பாருங்கள், சின்ன வேலைப்பாடுகள் அவ்வளோக்கு அவ்வளோ உன்னிப்பாக சின்னதாக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அதே போல் கோபுரத்தோட சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச்சி மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ இந்த ஆர்ச்சி மாதிரி பண்ணுறது இது எல்லாமே அவ்வளோ அழகாக வேலைப்பாடு. இதில் வந்து ஏதோ ஒரு ஓவியம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை சுற்றி வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே சிற்பங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. அடேங்கப்பா, கீழே அங்கே பாருங்க, கிராமம், ஏரி எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு. சீரியஸாக என்னடா வாழ்க்கை. ஆனால் உண்மையிலேயே இது பார்க்கவே அவ்வளோ ஆச்சரியமான ஒரு இடமா இருக்குங்க. நிச்சயம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படி கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஏரியெல்லாம் மூடி என்ன மாதிரி வீடு வர ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி பக்கத்துலலாம் வர ஆரம்பிச்சிச்சு. இதுவும் வந்து அந்த மாதிரி ஆகிடும். இங்கே கட்டிடுவாங்க, இதுலேயே கட்டுவாங்க. வீடு கட்டிடுவோம். வீடியோ கட் நான் வரல, நான் எதுவும் பேசலை, என்னை மன்னிச்சிருங்க. மலை மேலே வந்து தண்ணி தேவைக்காக அங்கங்கே தண்ணி தொட்டிகளை வந்து பார்க்க முடியும். இதுவும் ஒரு கிணறை வந்து அப்போது ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த சைட்லேயும் ஒரு கிணறு பார்த்தோம், இங்கேயும் ஒரு கிணறு இருக்குது. நடுவில் ஒரு குளமும் வந்து வெட்டியிருந்தாங்க, அந்த இடத்தையும் பார்த்தோம். வாங்க நம்ம அந்த கோயிலுக்கு போவோம். பாரு, இதே மாதிரி தான் பாரு, நான் ஹம்பிலையும் பார்த்தேன். கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷேப்லேயே இருக்காது, அப்படியே கட் பண்ணி ஆனால் இவ்வளோ மெலிசான கேப்பில் எப்படி இவங்க பண்ணியிருப்பாங்கன்றதே ஆச்சரியம். இங்கே பாருங்கள், இவ்வளோ மெலிசாக இருக்குல்ல, இந்த கல் ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இதை பற்றி? ஆனால் இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம பார்த்துருப்போம் வீடுகளில் மற்ற இந்த கால கட்டடக்கலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஷேப் ஸ்கொயராக இருக்கலாம், இது ரெக்டாங்கிளாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் வந்து ஒரு 45 டிகிரி 30 டிகிரி அந்த ஷேப்ஸ், அதாவது ஒரு கலர் ஷேப்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி இன்னொரு கலர் ஷேப் வருது. அதுதான் எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமான ஒரு இதாக இருக்குது. ஸோ இது வெறும் கட்டடக்கலை, வெறும் வரலாறு மட்டும் இல்லாமல் இதில் சயின்ஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுதான், வெறும் சுண்ணாம்பும் சுட்ட செங்கலும் வச்சு அவ்வளோ பெரிய கட்டடத்தை கொண்டு வராங்க. அதே மாதிரி ஒரு மேக்ஸ் இதெல்லாம் எப்படி எந்த டிகிரியில் எப்படி கொண்டு வரணும், எதை எடுத்து வரணும். அதே போல பெரிய எனக்கு நீங்கள் அந்த சுண்ணாம்புகள்னு சொன்னதுக்கப்புறம் ஞாபகம், செங்கல் பார்த்தீங்கன்னா இது செங்கல் பட்ட கல்லா மெலிசா இருக்கு. இவ்வளோ கற்களை செஞ்சு எப்படி இது மேலே அடுக்கி பண்ணியிருப்பாங்க
இருப்பாங்கன்றது அப்பா சீரியஸாகவே இவ்வளோ வருஷங்கள் 1000 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இவ்வளோ வருஷங்கள் தாக்கு பிடிச்சிருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. வாழ்ந்துருக்காங்க. நீங்கள் இந்த கல்லை மட்டும் பார்க்க முடியாது, அந்த பாறையை கூட நகர்த்தாமல் அந்த பாறைக்கு மேலேயே கற்கள் அமைச்சிருக்காங்க பாருங்க. தெரியுதா? நீங்கள் பார்க்க முடியும். தெரியுதா? பாறைக்கு மேலேயும் பாறை மேலேயே செயற்கையான சில விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. இந்த கல்லை வந்து கரெக்டாக அடுக்கிற மாதிரி செதுக்கிருக்காங்க. அது மேலேயே அழகாக உட்கார வச்சு வாழ்க்கையை ரசனையோடு வாழ்ந்துற மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை வருது இதுவும் தண்ணி இல்லை பாரு. தண்ணி சேகரிக்கிறோம் பாரு. தண்ணீர் சேகரிக்கிறோம். அப்பா இவ்வளோ பெருசு இருக்குங்க. உள்ளெல்லாம் இருக்கு பாரு. உள்ள அந்த பக்கம் வரைக்கும் போகுது பாரு. மழை நீரை சேகரித்து இதுலேருந்து தண்ணி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தண்ணி சேர்ந்துறதுக்கான ஒரு கல் தான் இங்கே இருக்கு. என்னமா இருக்கியா? ஆடுற மாதிரி இருக்கு. ஆடுற மாதிரி தூக்கி நிறுத்தலாமா லைட்டா? இதான் சொன்ன தண்ணி இருக்கு பாத்தீங்களா? இன்னும் தண்ணி இருக்குங்க. ஏங்க தண்ணி இன்னும் இருக்குங்க குளத்துல. போங்க பாரு, செக் பண்ணுவோம். தண்ணி இருக்கு. ஆனா தண்ணி கூடவே ஏகப்பட்ட பிளாஸ்டிக்கும் இருக்கு. ஆமா பாரு, ஏங்க மீன் இருக்குங்க. அட பாவீங்களா, இதுல எவ்வளவு குப்பையில போட்டு வச்சிருக்கானுங்க. பாரு ஆழம் பாரியாது. கீழே உள்ள போயிட போறீங்க. ஆழம் அங்க பாருங்க. அந்த இடம் பாருங்க டீப் ஆயிடுச்சு. இங்க இருந்தே ஆரம்பிச்சாங்க டீப் ஆயிடுச்சு. நம்ம மக்கள் கொஞ்சம் கூட சென்ஸ்னு ஒன்று இருக்கா இல்லையான்றது தெரியல. எவ்வளோ குப்பைகள் பாருங்க, பிளாஸ்டிக் குப்பைகள். மக்களை தயவு செஞ்சு நீங்கள் இந்த சைடில் விசிட் பண்ண வரீங்கன்னா தயவு செஞ்சு பிளாஸ்டிக் குப்பைகளை போடாதீங்க. இந்த மாதிரி ரீயூசபிள் பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த பாட்டிலில் தண்ணி பிடிச்சிக்கோங்க. கீழே தண்ணி விற்கிறாங்க. தண்ணி வேணாலும் தண்ணி வாங்கி ஊற்றிக்கலாம். ஆமாம், இல்லைனா மேலே எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பாட்டில் கீழே கொண்டு போயிடுங்க. கொண்டு போய் அங்கே இருக்க குப்பைகளில் போட்டிங்க அப்படின்னா நம்ம மக்கள் வந்து அதை அகற்றிடுவாங்க. உங்கள் வீட்டு கிணறு, உங்கள் வீட்டில் பாத்ரூம், படுக்க அறையிலையும் உங்கள் வீட்டு ஹால்லையும் அந்த மாதிரி குப்பைகளை போட்டு வைப்பீங்கன்னா கிடையாது. அது மாதிரி தான் எல்லா பொது இடங்களையும் அப்படி தான் பராமரிக்கணும். அந்த ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இல்லாத மக்கள் தான் நம்ம நாட்டு மக்கள் அப்படின்றத குப்பையை பார்த்தா புரிஞ்சுக்க முடியுது. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கர ஆவரேஜ். இப்பதான் கண் தெரியுது உங்களுக்கு. அது எவ்வளவு ஆழம் இருக்கு? எப்படியும் ஒரு 1.5 ஆள் ஆழம் இருக்கும் கண்டிப்பா. அது உள்ள டீப்பா இருக்கு. இன்னும் டீப்பா இருக்கு. இது வழியா தான் நான் ரொம்ப அந்த பக்கம் தண்ணி வருதுன்னு சொன்னேன். சரி, இது வந்து எவ்வளவு அழகா குடிக்கிறதுக்காக அந்த காலத்துல மக்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம மக்கள் பாருங்க, குடிக்கிறதுக்கும் இல்லாம எதுக்கும் இல்லாம நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்திய தொழில் துறைக்கு வந்து ஒரு கண்டனம். பணம் வாங்கிட்டு தான் உள்ள விடுறீங்க. பிளாஸ்டிக் 20 ரூபா டோக்கன் கொடுக்குறோம். வண்டிகளுக்கு 50 ரூபா கொடுக்குறோம். பைக்குக்கு 30 ரூபா தரோம். இவ்வளோ கொடுத்தோம். நம்ம இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. உடனே அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வர போடுவாங்களே மக்கள். சரி போடுங்க, பரவாயில்ல. உங்களுக்கான பேச்சு சுதந்திரம் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை பற்றி பேசலாம். நீங்கள் அந்த இடத்த மட்டும் தண்ணின்னு பார்க்க முடியாது. இங்கேயும் பாருங்க, இதுவும் கிணறு தான். தெரியுதா? கீழே எவ்வளோ பெரிய கிணறு. இது ஃபுல்லாக வந்து புதர் மூட்டிருச்சு. தோருக்கு பாருங்க பாரு, இன்னொரு கிணறு எவ்வளோ பெருசு பாருங்க கீழே. தெரியுதா? அதாவது இயற்கையாகவே அது நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும். நம்ம வந்து நம்ம சின்னதாக ஒரு வீடை கட்டிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு 1000 அடி 1500 தொலை போட்டு, ஆனால் அது இயற்கையாகவே வர மழை தண்ணீரை சேகரித்து வச்சு அதை பயன்படுத்துறதுக்காக இங்கே நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாரு, இங்கே தண்ணீர் வளம் ஒன்றும் கிடையாது இல்லை. இப்போ இதுக்கு வந்து இயற்கையாக மழை வரும்போது சேகரிக்கிறது தான் தண்ணி. யோசிச்சு பாருங்க, இது ஃபுல்லாக ரொம்பிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு குறைஞ்சது 2 வருஷத்துக்கு தண்ணி பிரச்சனையே கிடையாது இங்கே இருக்கவங்களுக்கு. இல்லை அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்காவது எந்த பிரச்சனையும் கிடையாது. மக்களே, நம்ம இந்த கோவிலுக்கு வந்தாச்சு. கோவிலோட பில்லர்ஸ் ஆஸ் யூசுவல் அதில் வந்து நிறைய வேலைப்பாடுகள் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நிறைய சிலைகள் வந்து இருந்திருக்கு. எல்லாமே வந்து சிதிலம் அடைஞ்சு உருவம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்கு. சிங்கம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம முதல்ல வந்து தான் பார்த்தது அங்கே தான். அந்த 2 இடம் தான் பார்த்தோம், உணவு கிடங்கு. அப்பா, இங்கே பார்த்தீங்களா மேலே? இங்கே மேலே பாருங்கள், அந்த கல்லை எப்படி அடிக்கிருக்காங்க பாருங்கள். ஒரு சூரிய ஒளி எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகி வெளியே போகுமோ அந்த மாதிரி அந்த கற்களை வந்து மேலே சீலிங்கில் கரெக்டாக போட்டிருக்காங்க. சரி, இந்த ஒரு மேடைக்கான ஒரு தளத்தில், அந்த தளத்துக்கு மேலே இருக்க பில்லர்ஸில் இந்த இது வந்து சன்லைட் மாதிரி அழகாக எல்லா பக்கமும் திரும்பி பிரிஞ்சிருக்கு.
ஸோ அந்த பூ வந்து அப்படியே தொங்க விட்டு அப்படி இருக்குது. இப்போ நம்ம வீட்டு விசேஷ காலங்களில் இப்போ கல்யாணத்துக்குலாம் பார்த்திங்கன்னா வாசலில் வந்து நம்ம இந்த வாழைப்பூ வந்து தொங்க விடுவோம், வாழைப்பூவோட மொட்டு தொங்க விடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தூண்லேயும் அந்த மொட்டுக்கள் வந்து தாமரை மொட்டுக்கள் வந்து தொங்குறதை நம்ம பார்க்க முடியும். சூப்பராக இருக்குது. மண்டபம் ஆனா எதுக்காக பயன்படுத்திப்பாங்க தெரியல. ஓகே, மண்டபமா இருக்கலாம், இல்லை அரசவை நாட்டிய மண்டபமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிற்பக்கலையிலலாம் நம்ம நாட்டியங்கள் பார்க்க முடியுது. அந்த தூண்லலாம் சிற்பங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நாட்டியமாக பார்க்க முடியுது. மேலே என்ன இருக்கு போவோம். ஸ்டெப்ஸ் எங்கே இருக்குது? இந்த பக்கம் இல்லை, பின்னாடி பக்கம் இருக்குது. இது வாங்க, இதில் ஏறி பார்ப்போம். வா, சீரியஸாகவே செம்மங்க. இது வந்து இந்த நடைபாதை சொல்லுவோம் இல்லையா, ஸோ தூண்கள் இருக்கும், அந்த தூணில் நம்ம நடைபாதை, இந்த ஒரு கோபுரத்தை தாண்டி வெளியே வந்து இந்த ஒரு பாதை வச்சுருப்பாங்க. இது எல்லாத்துலேயும் இருக்கும். ஈவன் நம்ம தஞ்சை பெரிய கோயிலையும் இது பார்க்க முடியும், இங்கேயும் நம்ம இந்த விஷயங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தூண்கள் அமைச்சு மேலே வந்து பில்லர்ஸ் போட்டு, ஸோ அந்த பில்லர்ஸில் நமக்கு வந்து சீலிங் வந்து அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் நமக்கான ஒரு வியூ பாயிண்ட் வந்து உள்ளே அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இதை தாண்டி உள்ளே வந்து ஒரு சிலை அமைப்பும் இருக்குது. ஸோ உண்மையிலே சூப்பர். பட் நம்ம ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் அகைன் டர்ட்டிஸ் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க, பிளாஸ்டிக் வேஸ்டேஜ்லாம். நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. Hi, nice to see you. Where are you from? Japan. Oh, great. Nandri. Wow, great. happy to hear the Tamil words. Yeah, good. That also you have learned, right? Good. We are really proud. Happy journey. பார்த்துங்க, ஜப்பான்லேருந்து இங்கே வந்து நம்ம நாட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு ஒரு ஏன்ஷியன்ட்டான ஒரு விஷயங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்றது. நம்ம மக்கள் வந்து இன்னும் கூட இதோடைய அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு படைப்புகளை நம்ம இன்னும் வந்து பார்க்காம இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் பார்க்க முடியும், ஒரு கோபுரத்துலேயும் சரி, ஒரு இடத்துலையும் சரி, அந்தளவுக்கு வந்து நல்ல நிறைய வேலைப்பாடுகள் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம நடந்து வந்த இப்போ அந்த வழியிலையும் பார்த்திங்கன்னா மேலே ஒரு இடத்துலையும் ஒரு சாமிகளை வச்சு வழிபட்டிருக்காங்க. அதுக்கான கோபுரங்கள் நம்ம ஒன்றா பார்க்க முடியும். கோபுரங்கள் சொல்ல முடியாது, அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல அது உள்ள ஒரு இடத்துலையும் சாமி சிலைகள் இருக்கும். இந்த கோவிலுக்குள்ளே வழிபாடு நடத்தும் போது வெளியே சுற்றி வரக்கூடிய பக்தர்கள் அந்த சாமிகளையும் வழிபட்டு நடந்து போகிறதுக்கான ஒரு வழி தான் நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம கோவிலோட உட்பகுதி உள்ள பார்க்கலாம். ஸோ இதுதான் கோவில் ஆக்சுவலி. ஸோ கோவிலோட உள்ளே நம்ம பார்க்க முடியும் நிறைய பழங்காலத்து வரைபடம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது டிராயிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதோடைய நிறைய அதுவும் வந்து உறிஞ்சி கீழே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுலேயும் நம்ம மக்கள் சும்மா விடலை, எல்லா இடத்துலையும் அவங்களோட பேர்களை எழுதி இந்த டிராயிங்ஸ் எல்லாத்தையும் வந்து பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து சுரண்டி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது மனசுக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம மக்களுக்காக வந்து இதோடைய உணர்வும் இதோட புரிதலும் வராமல் நம்ம யாருமே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சாமிகள் அப்படின்னு கிடையாது, எல்லா சாமிகளும் இங்கே கிடையாது, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஜஸ்ட் வந்து இந்த கோவிலாக தான் இருக்குது. ஸோ இது எதுக்காக வச்சுருப்பாங்க, விளக்கேற்றுறதுக்காக வச்சுருப்பாங்களோ இருக்கலாம். ஸோ அந்த காலத்தில் வரைஞ்சதில் பார்த்திங்கன்னா யானை இருக்குது, எல்லாத்தையும் இதில் வரைபடமாக போட்டிருக்காங்க. ஸோ சாமி இருக்க வேண்டிய இடம் இதாக இருக்குது. ஆமா, தமிழ் சொல்றாரு, நன்றி வணக்கமா சொல்றாரு. ஜாப்பனீஸ். ஆமா, இது கதவுலாம் பழசான பரி. ஆமாப்பா, ஏன்னா கல்லுக்குள்ள குடஞ்சி பண்ணியிருக்காங்க அந்த கல்லை. கதவு இப்பெல்லாம் சார்ஜர் இப்போ பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது. அகைன் மறுபடியும் ஒரு மண்டபம். ஆக்சுவலி நானும் பாரி வந்து ஜாப்பனீஸ் கற்றுருக்கோம். எதுக்குன்னா தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. ஏன்னா அவங்க வந்து நன்றின்றதை அவ்வளோ அழகாக தமிழில் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களோட லாங்குவேஜில் நம்ம திரும்ப சொல்லணுன்றதுனால கற்று வச்சிருக்கேன். இன்கேஸ் அவங்க மீட் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா என்ன பேசணும், ஓகே. ஸோ அவங்ககிட்ட நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா ஒரு திடீர்னு நன்றின்னு தமிழில் சொல்லவே ஒரு நானே நிஜமாக ஷாக் ஆகிட்டேன். நான் எப்படி தமிழ் கிரேட். டோ மாரிகாட்டோ, டோ மாரிகாட்டோ,
என்ன சொல்ல ஜப்பான் 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 நம்ம நாட்டுக்கு வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்றது ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஓகே, Domo arigato. We have learned your words. Domo arigato. It's right. Yeah, thank you so much. Yeah. Thank you. They were happy. அவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க. பார்த்தீங்களா, அவங்களோட லாங்குவேஜில் சொல்லும்போது படுது பார்த்தீங்களா. அப்படி தான் நம்ம நாட்டுக்கு வரவங்க நம்ம மொழியை பேசினாங்கன்னா அது ஒரு சந்தோஷம். இதை தான் வந்து நாங்கள் வந்து நார்த் இந்தியன்ஸ்கிட்டே எதிர்பார்க்குறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸு அப்புறம் வந்து மற்ற ரயில்வேஸ் இதில் வரவங்ககிட்ட நம்ம பெரியவங்களை போட்டு வந்து நீ ஹிந்தியில் பேசு அப்போ தான் எனக்கு புரியும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ, இப்போ இன்கேஸ் நான் நார்த் இந்தியா வந்தாலும் கண்டிப்பாக ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணணுமோ அந்த மக்களுக்கு எப்படி நான் சர்வீஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு நான் வந்து சர்வீஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நான் இருக்க முடியுன்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இல்லை. ஸோ அப்படின்றப்ப லாங்குவேஜ் அப்படின்றது தட்ஸ் நாட் அ பேரியர். அது வந்து கண்டிப்பாக நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கணும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாட்டுக்கு வந்து தயவுசெய்து தமிழில் பேசுங்கன்னு சொல்கிறது காரணமே அதுதான். உங்களை எதிர்க்கிறதுக்காக கிடையாது. காய்ஸ் இங்கே பாருங்க ஃபுல்லாக இருக்கு. என்ன வரி சொல்லுங்கள் காய்ஸ் இங்கே பாருங்க அப்படியே ஃபுல்லாக இருக்குது. ஏன் வரி பேசின விஷயம் கரெக்டாக. ஏன்னா ஹிந்தி கற்றுக்கோன்றாங்க. ஆனால் இங்கேருந்து எவ்வளோ 1000 கிலோமீட்டர் அனுப்பி இந்த ஜப்பான்லேருந்து வந்த ஒருத்தர் தமிழில் நன்றின்னு எங்கள் அப்பா சொல்கிறப்போ அந்த உணர்வுக்கு பெரிய அந்த ஹாப்பினஸுக்கு வந்து வார்த்தைகளை விவரிக்கிறது. கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி தான் எல்லாருமே எங்கே போகிறோமோ அந்த மொழியை கற்றுக்கணும். ஆமாம். அதை விட்டு இப்போ ஒன்றுமே இல்லை, அவங்க முகம் எந்த அளவுக்கு மாறிச்சு பார்த்தீங்களா. நம்ம அவங்க நன்றி சொன்னதுனால நாங்கள் தேடி பிடிச்சி ஆமாம் என்ன லாங்குவேஜ் நன்றிஸில் வந்து என்னென்ன படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறப்போ அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ அது எல்லாமே டொமாரி காட்டோ இந்த மாதிரி. ஆமாம், டொமாரி காட்டோ டொமாரி காட்டோ கை இப்படி வச்சுருப்பேன். டொமாரி காட்டோ அப்படிதான் கரெக்ட். ஸோ அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஜாப்பனீஸ் அண்ட் ஜெர்மன் டாஷ் தெரியுதுப்பா, பல லாங்குவேஜ் தெரியுது. ஹிந்தி. ஆனால் இப்போ ஜாப்பனீஸில் என்ன சொல்லணும்னு கேட்டது என்ன சொன்னீங்க? டேங்க் எந்த லாங்குவேஜ்? டாஷ் கற்றுக்கிறதுனால டேங்க் அது அப்படியே வந்துருச்சு. பட் ஜாப்பனீஸ் வந்து இப்போ தான் டொமாரி காட்டோ. ஆமாம். ஸோ லாங்குவேஜ் கண்டிப்பாக அந்தந்த உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் ஓவரா தெரியல. இந்த மாதிரி காட்ட வச்சு ஜாப்பனீஸ் லாங்குவேஜே கற்றுக்கிட்டவங்க இல்லாத ஒரு சீன் வேறு இதில் சீரியஸாக நாங்கள் வந்து பெருசாக ஜாப்பனீஸ் லாங்குவேஜே கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு பெரிய சந்தோஷத்தை சுற்றிட்டு இருக்கோம். பட் ஆனால் அவங்களோட ஹாப்பினஸை பார்க்குறப்ப எங்களுக்கு உண்மையிலே சீரியஸாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் ஈவன் நாங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம டீ கடை, நம்ம ஆஃபீஸில் டீ கடை போகிறோம், டீ கடையாட போகிறோம். அந்த பசங்க பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட தமிழில் தான் பேசுவாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு ஹிந்தி தெரியும். ஆனால் வந்து எங்ககிட்ட பேசுகிறப்ப தமிழ் தான் பேசுவோம். நாங்கள் சொல்லுவோம் தோ சாயா ஹே. நாங்கள் அவங்க பசங்கிட்ட எப்படி சொல்லணும், தோ சாயா ஹே அப்படின்னு. அவன் ஹாப்பியாக பார்த்துட்டு எங்கிட்ட பேசுவான். ஆனால் நான் அவங்ககிட்ட வந்து ஹிந்தியில் பேசுகிறேன்னு கிடையாது, எங்களுக்கு ஹிந்தியை சுத்தமாக தெரியாது. பட் இருந்தாலும் அவன் எங்களை வந்து மதிச்சு எடுத்த உடனே தமிழில் ஆரம்பிச்சதுனால அவன் நான் திரும்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். இதுதான் நீங்கள் கொடுத்தா நாங்களும் கொடுப்போம். அதுதான் அங்கே நடக்குது. மறுபடியும் ஐயோ மறுபடியும் புல்லரி பாப்பரி ஏறும்போது கஷ்டமா இருந்தது. ஆனால் இறங்கும்போது சுத்தமாக தெரியலங்க. நாங்கள் பாட்டு அப்படி பேசிட்டே இறங்கிட்டே இருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல். அது எப்படி நம்ம வெறும் வார்த்தைகளாலே விவரிக்கிற விஷயங்கள் கிடையாது. நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் இதை வந்து நேரில் வந்து பார்த்தா மட்டும் தான் நடக்கும். ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது தெரியும். கட்டிடக்கலை எப்படி வாழ்ந்திருக்கான் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இங்கே பாருங்க, தலைவர் நிற்கிறான்னு பாருங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உட்காரத்துக்கு கொஞ்சம் இடம் இருக்குங்க. ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு கல் போட்டு அழகாக உட்காந்து வச்சுருக்காங்க. மேலே ஏறும்போது தான் கம்மிங்க இருக்கும், பிடிச்சது ஏறுறது. இது ஒரு அற்புதமான இடமா இருக்குது. காற்று சும்மா இவன் காற்று பாருங்க. ஆஹா, இவங்க நம்மளை மாதிரி மாறுறதுக்கு இன்னும் சில வருடங்கள் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற ஒரு பாரியோ இல்லை சேர்க்க கூட இருக்கலாம். ஸோ எதிர்கால பாரி ஹாய், எதிர்கால ஷேக் ஹாய். கட்சி வச்சிருப்பது பாரி.